ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளஸ் நான் மார்னிங்ல அறிவலை பாட்காஸ்ட்ல உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் பார்க்கமலே 6th ஹசனேட் ஏ பாரதி அகாடமி ரெட்டிப்பட்டி நாமக்கல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா ஆண்டர்பிரனர், அதாவது தொழில் முனைவோர். பொதுவாவே தொழில் முனைவோருக்கு நிறைய பண்புகள் இருக்கும். அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். சரி வாங்க கட்டனுக்குள்ள போலாம். பொதுவாவே ஒரு தொழில் முனைவோர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா அது சரியா வருமா, அது அந்த அளவுக்கு நம்ம கையில காசு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி பண்றது, அந்த தொழிலை எப்படி டெவலப் பண்றதுங்கிற பத்தி இன்ஃபர்மேஷனை நிறைய கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப நாலேஜாவும் அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸாவும் இருப்பாங்க. ஆமா, உங்களுக்கு நாலேஜ் அப்புறம் இன்டெலிஜென்ஸ்க்கான டிஃபரன்ஸ் தெரியுமா? சரி வாங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். உலக புகழ் பெற்ற சயின்டிஸ்ட்ல ஒருத்தர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்ல. இவர் தாங்க த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற கோட்பாட்டை கண்டுபிடிச்சவரு. இவரு இந்த கோட்பாட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய காலேஜஸ் அப்புறம் கண்ட்ரீஸ்க்கும் டிராவல் பண்ணிருக்காரு. இவரு எப்பயுமே அவரோட கார்ல தாங்க அந்த கோட்பாட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு போவாரு. அது மட்டும் இல்லாம அவரு அவரோட பர்சனல் டிரைவரை அந்த ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த மாதிரி தாங்க ஒரு நாள் ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போகும்போது நம்ம டிரைவர் சொல்றாரு, நீங்க சொல்லி கொடுக்கற தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரொம்பவே ஈஸியா இருக்கு, இன்னும் சொல்ல போனா இத நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம ரொம்ப கோவப்பட்டிருப்போம். ஆனா நம்ம ஐன்ஸ்டைன் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. ஏன்னா அவரு சொல்லி கொடுக்கிற தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அந்த டிரைவருக்கு புரியுற அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிச்சாருங்க. அதுக்கு நம்ம ஐன்ஸ்டைன் சொல்றாரு, சரி இன்னைக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணு, நான் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம டிரைவர் ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் காலேஜும் வந்தது. அவங்களோட ட்ரெஸ்ஸ மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் ஐன்ஸ்டீனா மாறி போயிட்டு ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து நம்ம ஐன்ஸ்டீன் ஆச்சரியப்பட்டாரு. நம்ம டிரைவரும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்கறாங்க. எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொல்றாரு. ஏன்னா எல்லா கேள்வியுமே ஏற்கனவே நம்ம ஐன்ஸ்டீன் கிட்ட கேட்ட மாதிரியே இருந்துச்சு. லாஸ்டா ஒருத்தர் ஒரு கேள்வி கேக்குறாரு. அந்த கேள்விக்கு நம்ம டிரைவருக்கு பதில் தெரியல. அந்த இடத்துல நம்ம டிரைவர் எப்படி புத்திசாலிமா செயல்பட்டாருன்னா, தம்பி நீங்க கேட்ட கேள்வி ரொம்பவே ஈஸி, அது நான் இல்ல என் டிரைவரே பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு அந்த கேள்விய நம்ம ஐன்ஸ்டைனுக்கு மாத்தி விட்டுறாரு. அந்த கேள்விக்கு பதில நம்ம ஐன்ஸ்டைனும் ஈஸியா சொல்லிடுறாரு.